திண்டுக்கல் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்படாமல் உள்ளதால் மாணவ மாணவிகள் வாடும் சூழல் தொடர்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள முத்தக்காப்பட்டியில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. சுமார் 40 மாணவர்கள் படித்து வரும் இந்த பள்ளி தொடங்கப்பட்டு 18 மாதங்கள் ஆகியும் இதுவரை சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. எங்க ஊர்ல தொடக்கப்பள்ளி இருக்கு, 1ல இருந்து 5வது வரையில இருக்கு. மத்திய நேரத்துல மத்திய உணவு போடுறதில்ல. நாங்கெல்லாம் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில போனோம்னா சாயந்தரம் தான் வருவோம். அதனால மத்தியானம் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை பார்க்க முடியல, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எதுவும் போட முடியல. சத்துணவு திட்டம் இல்லாததால் மாணவர்கள் தாங்கள் கொண்டு வரும் உணவுகளை உட்கொள்கின்றனர். இதனால் மாணவர்களிடையே பாகுபாடு ஏற்படும் என்பதால் வீடுகளுக்கு சென்று உணவை சாப்பிட்டுவிட்டு வர வேண்டும் என ஆசிரியர்கள் தெரிவிப்பதாக கூறுகின்றனர் பெற்றோர்கள். இங்க மதிய உணவு இதுவரைக்கும் கடந்த ஒரு வருடமா இங்க பள்ளிக்கூடம் செயல்பட்டு இருக்கு. கடந்த ஒரு வருடமா இங்க மதிய உணவு எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுடைய மதிய உணவுக்கு பிள்ளைங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். வெயில் காலங்களில் மதிய நேரத்தில் மாணவ மாணவிகள் வீட்டுக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு மீண்டும் பள்ளிக்கு வருகின்றனர். இதனால் உடல் அளவில் சோர்ந்து போகும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த இயலாத சூழல் உள்ளது. எனவே மாணவர்களின் நலன் கருதி பள்ளியில் சத்துணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது.